வெற்றிமாறன் நேற்றைய தினம் அந்த பேர்ட் கேர்ள் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசினாரு. எல்லாருமே ஏன் இவ்வளவு ஒரு அதிரடியான முடிவை அறிவிச்சாரு வெற்றிமாறன் அப்படிலாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து வெற்றிமாறன் வந்து இயக்குனர் மட்டுமின்றி ஒரு தயாரிப்பாளரும் இருக்கார். ஸோ பல படங்களை வந்து அவருடைய கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி மூலியமா தயாரிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில வந்து ஏற்கனவே மனுஷி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சாரு. அந்த படம் வந்து பல்வேறு சர்ச்சையான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சொல்லி சென்சார் கொடுக்கல படத்துக்கு. உடனே திருப்பியும் சென்சார் ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு. அந்த ரிவிஷன் நீங்க பார்த்துட்டு அவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. உடனே அடுத்த ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு. அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு பார்த்து அவங்களும் அனுமதி கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ கோர்ட்ல ஒரு வழியே இப்பதான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு படத்துக்கு. ஸோ அவங்க சொன்ன விதிகளின் பிரகாரம் எல்லா காட்சிகளையும் நீக்கிட்டு ஏற்கனவே கோர்ட்டு சொன்ன சென்சார் சொன்ன காட்சிகளை வச்சு படமா கொடுக்கலாம், அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் வெளியிட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையே வந்து அடுத்தது அவருடைய உதவியாளர் இருக்கக்கூடிய ஒரு பெண் இயக்குனர் வந்து தயாரிச்ச பேர்ட் கேர்ள் அப்படிங்கிற படத்தை வந்து வெற்றிமாறன் தயாரிச்சாரு. ஸோ அந்த படம் வந்து டீசர் ரிலீஸ் பண்ண உடனே பயங்கரமான சர்ச்சை ஏற்படுத்துச்சு. எல்லா ஹிந்து அமைப்புகளும் பொறுப்படி தூக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி வந்து ஒரு பிராமண சமூகத்துக்கு எதிராக அப்பட்டமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு வெற்றிமாறன், அவருடைய உதவியாளர் இருக்கக்கூடிய இந்த பெண் இயக்குனர் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா படம் முடிஞ்சு இப்ப 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கும் சென்சார் அப்ளை பண்ணப்ப சில பிரச்சனைகள்லாம் வந்தது. சென்சார் வந்து நிறைய கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் UA 16+ அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஸோ அதனால இந்த படம் வந்து வரும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் வந்து எந்த மாதிரியான படமா இருக்கும், இதுல சர்ச்சையான கருத்துக்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. இப்போ ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பொண்ணு அவ வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிராமின் பொண்ணு எப்படிலாம் ரியாக்ட் பண்றா, அதனால அவங்க குடும்பம் எப்படிலாம் பாதிக்கப்படுது, அவளோட லைஃப் எப்படிலாம் மாறுது, இதுதான் படத்தினுடைய கதையா இருக்கு. இருந்தாலும் அதை வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருக்காரோ, நம்ம கல்ச்சரை தாண்டி சில விஷயத்த உள்ள கொண்டு வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் இருக்கு. ஸோ பேர்ட் கேர்ள் படம் மிகப்பெரிய சர்ச்சையில உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது உள்ள அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஸோ அதுல பேசிட்டு இருக்க வெற்றிமாறன் வந்து ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இயக்குனர் அப்படின்னாலே நம்ம பாட்டுக்கு நம்ம கிரியேட்டிவா ஒரு வேலையை பண்ணிடலாம், தயாரிப்பாளர் எல்லாம் பார்த்துக்குவாரு. ஆனா ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறது வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதனால வந்து இந்த பேர்ட் கேர்ள் படத்தினோட சரி என்னுடைய இந்த கிராஸ் ரூட் ஃபிலிம் மூலியமா வேற எந்த ஒரு ப்ராஜெக்டையும் டேக் ஆஃப் பண்ண போறதில்ல, இதுதான் நான் தயாரிக்க போற கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த விழாவை வந்து மிஸ்கினும் கலந்துகிட்டு இருந்தாரு. ஸோ மிஸ்கின் பேசுறப்ப நாங்க வந்து வாடிவாசல் படத்துக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாடிவாசல் படம் பல ரசிகர்கள் வந்து காத்து கொண்டிருக்க ஒரு படமா இருக்கு, அதை பத்தி அப்டேட்டை வந்து வெற்றிமாறன் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பேசுறப்ப வந்து வெற்றிமாறன் வந்து நிச்சயமா அதை இப்ப சொல்ல முடியாது, ஒரு கப்பல் ஆஃப் ரீசன்ஸ் இருக்காத, அது இந்த ஸ்டேஜில் சொன்னால் தவறா போயிடும், நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன், இன்னொரு 10 நாளில் ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறேன் வாடிவாசல் படம் சம்பந்தமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே போல சிம்பு வச்சு அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் எப்போ தொடங்க போகுதுங்கிற விஷயத்த கேட்டப்ப அதுவும் சொல்கிறேன், ஸோ அது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. தவிர அதுவும் பக்காவா என்ன மாதிரியான இருக்கு, அது டிராப் ஆயிடுச்சுங்கிற ஒரு தகவலாக இருந்தது. அதை பற்றி ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தையும் வெற்றிமாறன் சொல்லலை. ஸோ இதுதான் வெற்றிமாறன் நேற்றைய நிகழ்வுல சொன்ன விஷயங்கள். அவர் தயாரிப்பாளரா இதுதான் நான் தயாரிக்க கடைசி படம் அப்படிங்கிற சொன்ன அதிரடியான விஷயம் மாத்திரம் ரொம்ப சென்சேஷனா போயிருக்கு. அதை மட்டும் ஆடியன்ஸ்க்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சிவகார்த்திகை நடிப்புல வெளிவரக்கூடிய மதராசி படம் செப்டம்பர் 5 ரிலீஸ். AR முருகதாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஹீரோயினா வந்து ருக்மணி வசந்த் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கன்னட ஹீரோயின். ஸோ வில்லனா வித்யுத் ஜமால் மிரட்டி இருக்காரு. இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. வழக்கமா வந்து அனிருத் அண்ட் சிவகார்த்திகேயனாலே பயங்கரமா பத்திக்கும், நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வரும். அதே போல வந்து சிவகார்த்திகேயன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டியில பிச்சு எடுத்துருவாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஏன் வந்து பப்ளிசிட்டியே இல்லை, ஸோ மதராசி படம் வருதான்னு கேட்குற அளவுக்கு இதோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால வந்து இது ஒருவேளை ப்ரமோஷன் பண்ண தயங்குறாங்களா, இல்லை போதும்
நம்ம படம் வந்து எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அதுவே ஜெயிச்சிரும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் அப்புறம் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ட வந்து பல நகரங்கள்ல நடத்துறாரு. அதுல அவரே கலந்து கொண்டு பேசுறாரு. அப்படித்தான் நேற்று முன்தினம் வந்து ஹைதராபாத்ல வந்து இதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருந்தது. அதுல வந்து சிவகார்த்திகேயன், அப்புறம் வந்து ருக்மணி வசந்த், டைரக்டர் என் முருகதாஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல பேசுறப்ப சிவகார்த்திகேயன் வந்து தெலுங்குல ஒரு விஷயத்த பத்தி பேசினாரு. அந்த தெலுங்குல பேசினப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்ல அவ்வளவு ஒரு அப்ரிசியேஷன். அதை தாண்டி வந்து தெலுங்கு படங்கள் வந்து தொடர்ந்து 1000 கோடிக்கு மேல அசால்ட்டா அடிச்சுட்டு போகுது. ஸோ பாகுபலியா இருக்கட்டும், புஷ்பாவா இருக்கட்டும், ஆர்ஆர்ஆர் இருக்கட்டும், அப்புறம் புஷ்பா 2 இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து வந்து 1000 கோடி பண்றது வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். என்னன்னா தெலுங்கு தயாரிப்பாளர் வந்து ஒரு விஷயத்த நம்பிட்டாங்க, ஒரு கண்டென்ட்டை நம்பிட்டாங்க அப்படின்னா அதன் மேல வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள்ல வந்து இறக்கி ஒரு பிரம்மாண்டமா அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அவ்வளவு சூப்பரா பப்ளிசிட்டி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அதனால 1000 கோடி இன்னைக்கு வசூல் பண்ணி நிக்குது. ஸோ தயாரிப்பாளர்கள் தான் அது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு தயாரிப்பாளர் தலைவர் வந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டாரு. அதனால வந்து தெலுங்குல வந்து மதராசி படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து சிரஞ்சீவி படத்தையும் மகேஷ் பாபு படத்தையும் டைரக்ட் பண்ண ஏஆர் முருகதாஸ் படத்தை தான் இப்ப நான் இணைஞ்சிருக்கேன். அவர் மாதிரியான ஒரு லெஜண்ட் கூட சேர்ந்து நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிலாம் சிவகார்த்திகேயன் பேசியிருக்காரு. அதனால ஹைதராபாத் நிகழ்ச்சி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. அதனால வந்து மதராசி படம் தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி அர்ஜுனன், ஸோ பிக் பாஸ் மூலியமா பலரை கலந்தவர், ஒரு நிறைய செலக்டிவா படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து முதல் தடவையா ஒரு வீடியோ ஆல்பம் நடிச்சிருக்காரு. அந்த வீடியோ ஆல்பத்தை வந்து தமன்குமார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம குடும்பஸ்தன் ஹீரோயின் ஷான்வி தான் நடிச்சிருக்காங்க. ஸோ தமன்குமார் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இண்டிபெண்ட் ஆல்பங்கள்லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ ஆல்பமும் ஃபர்ஸ்ட் டைமா ஆரி அர்ஜுனன் நடிப்புல வெளியாகி ரசிகர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்ரீதேவி மகள் ஜான்வி கபூர், போனி கபூர்னுடைய மகள், இவங்க பாலிவுட் நடிகையா இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டோலிவுட்லேயும் 2 படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தமிழில் அவங்க லான்ச் ஆகலை. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு சொன்ன பேட்டியில் வந்து எனக்கு வந்து 3 குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காரணம் வந்து 2 பேர் அடிச்சுக்கிட்டா இன்னொரு குழந்தை விலக்கி விடும். அதே போல இந்த 3 பேருக்கும் 3 குழந்தைகளும் வந்து ஒரு ஒரு நல்ல துணையா இருப்பாங்க. அதனால நான் 3 குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே போல அவங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னப்ப நான் கல்யாணம் ஆகி செட்டில் ஆனால் வந்து திருப்பதியில் தான் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ஜான்வி கபூர் தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க திருப்பதியில செட்டில் ஆகிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரியான விஷயம் தான் இப்போ டோலிவுட்ல முணுமுணுக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.